வைக்கோ பவானி வெப்சைட் மும்பையில் என்ன பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். நான் திருநெல்வேலி வந்துட்டேன். எங்கள் குழந்தை வீட்டில் நிற்கிறேன். இதுதான் எங்கள் பூரி குடும்ப வீடு. எப்படின்னா இது குழந்தை வீடு. எங்கள் மாமியார் மாமனார் வாழ்ந்ததெல்லாம் அந்த பக்கம். ஃபஸ்ட்டு நான் என்ன கட்டி கொடுக்கும் போதெல்லாம் இது அவ்வளோ கூடு வீடாக இருக்குது. ஒரே மெத்த வீடாக ஆகிட்டு எல்லா பக்கம் வீடாக இருக்குது. இது எங்கள் குடும்பம் வந்து டபுள் வீடாக எடுத்து கட்டியிருக்காரு. காலையில் வந்தாச்சு திருநெல்வேலி வந்து. இது வந்து சுரண்ட போகிற வழியில் கழநீருக்குள்ளன்னு ஒரு கிராமம், அங்கே வந்திருக்கேன். மேலே வந்து கீழே வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. பாதி பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் காட்டிலும் தப்பாக நினைக்காதீங்க. என் குழந்தை ஒய்ஃப்க்கு என் குழந்தை மருமகளுக்கெல்லாம் அவங்க சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் பிடிக்காது. யாரும் தப்பாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அதனால் இங்கேயும் உங்களுக்கு என் மூஞ்சை தவிர வேறு எதுவும் பார்க்க கிடைக்காது. பாதி பேர் துணி மாற்றிக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் மும்பரமாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மேலே அப்படியே வந்தேன். இப்போ வந்து இது வந்து 3 தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது. அதான் அவங்க சொன்னாங்க, எங்கள் குழந்தை மட்டும் சொன்னாங்க, அக்கா கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்க, தண்ணி ஏறுதான்னு பார்த்துட்டு வாங்கன்னு மேலே வந்தேன். வந்து நானுமே நல்லா வந்து குளிச்சுட்டு 2 நாள் ட்ரெயினில் குளிக்காமல் வந்தது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா தலைக்கு குளிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாங்காய் மரம் காட்டுறேன். ஒரு மரம் தான், ஆனால் எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள். இது ஒரு மரம் தான், ஆனால் பாருங்கள் மாங்காய் அப்படி கொச்சன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாங்காய்லாம் பார்த்தா என் மருமகளும் என் பேத்தியும் என் தம்பி ஒய்ஃப்லாம் வந்து மாங்காய் விட மாட்டாங்க. அவ்வளோ மாங்காய் இருக்குது. எனக்கு அதை பார்க்கும் போதே இப்படி பல்லு கூசுது. எனக்கு பயங்கர வெயில் அடிக்கி, ஆனால் அந்த காற்று அடிக்குது பார்த்திங்களா, அந்த வெயில் வந்து தெரிய மாட்டேங்குது. கீழே வந்து தரையினே வந்து ஒயிட் கலரில் மார்பிள் இந்த டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது கால் வந்து சுடலை, ஆனால் பயங்கர வெயில் அடிக்குது. ஆனால் அந்த காற்றுக்கு வந்து வெயில் நம்ம மேலே பட மாட்டுக்கு. இதுதான் பார்த்துக்கங்க கழநீர்குளம் கிராமம். இப்போ எல்லாமே வந்து மெத்த வீடாகிட்டு, எல்லாமே டபுள் வீடாகிட்டு. எங்கள் மாமியார் மாமனார் பூரிய இடம் அங்கே கிடக்கு, தள்ளி கிடக்கு. ஆனால் அதில் வந்து 3 குடும்பம் இருக்க முடியாது. அது எனக்கு இப்போ 2 ஆம்பளை பசங்க, என் குழந்தை முன்னாடிக்கு 2 ஆம்பளை பசங்க, இன்னொரு குழந்தை முன்னாடிக்கு 2 ஆம்பளை பசங்க. அது யாரை சேரும், யார் பங்கு வச்சு வாங்குவாங்க அது தெரில. அது ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்கு. அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். இப்போ நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சாயங்காலமாக பிறப்பிட்டெல்லாம் குடும்பத்தோடு குலசாமி கோயிலுக்கு போவோம். அங்கேயும் போய்ட்டு நான் உங்களுக்கு சின்ன அப்டேட் தரேன், சரிங்களா? இது வந்து கழநீர்குளம் கிராமம், ரொம்ப பெரிய ஊர். ஃபஸ்ட்டில் எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன வீடாக இருக்கும், சின்ன ஊடாக இருக்கும். எனக்குமே கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகிட்டு. என் மூத்த பையனுக்கு 34 வயசு நடக்குது. அப்போல்லாம் இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கிடையாது. இது இவங்க வந்து டபுள் வீடு போட்டிருக்காங்க. நான் கீழே போய் அவங்கள யாரும் காட்ட முடியாது, சாரி தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு பொதுவாக பிடிக்காது. லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல துணி மாற்றிக்கிட்டு இருக்காங்க, சில ஜென்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, சில இடத்துல சமையல் நடக்குது. அதனால் என்னோடய அப்டேட் நான் எங்கே வந்துட்டேன் என்ன வந்துட்டேன்னு காட்டுறதுக்கு வந்தேன், சரிங்களா? இது கீழே ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் பண்ணியிருக்காங்க. மேலே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அதுக்கு மேலே நான் டெரஸில் நிற்கேன். தண்ணி ஏறுது, தண்ணியை பார்க்க வந்தேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் மெயின் வீடியோ போட்டு 2-3 நாள் ஆகிட்டு. அதனால் பார்த்துக்கங்க. நல்ல இயற்கை, நல்ல காற்று, நல்லா எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சேன்னு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைலை மறந்துடாதீங்க. பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பின்ன சாயங்காலம் கோயிலுக்கு போயிட பிறக்க அங்கே உள்ளது சின்ன அப்டேட் தரேன், சரிங்களா? தேத்தா பேபி, லவ் யூ. இருந்தாலும் மும்பையில் அடிக்கிற வெயிலும் விட இங்கே வெயில் அடிக்கி, ஆனால் அந்த காற்றுக்கு அதுமா வெயில் நம்ம உடம்புல பட மாட்டுக்கு. மும்பையில் அந்த காற்று இல்லை, அதனால தான் இந்த வெயில், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் நல்ல ஒரு பதிவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். தேத்தா பேபி, லவ் யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. சூப்பரான காற்று, சூப்பரான இயற்கை. இந்த மாங்காய் மரம் பார்க்க அப்படியே எனக்கு பாயெல்லாம் வந்து நமக்குது, எச்சி உருது. ஆனால் எனக்கு மாங்காய் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பின்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இறங்கி போகிறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இங்கே ஒரு கல் போட்டிருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு. பின்ன இங்கே வந்து இப்படி இறங்கி போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும். அதுக்கு கீழே போனால் நான் உங்களுக்கு வெளிப்புறம் மட்டும் காட்டுறேன், உள்ளே காட்ட மாட்டேன். உள்ளே நிறைய ஆள்லாம் இருக்காங்க, தப்பு நினைக்காதீங்க, சரிங்களா? இங்கெல்லாம் இருக்காங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் எல்லாருமே லேடிஸ் எல்லாம் துணி மாற்றிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் படுத்துருக்காங்க. தப்பாக நினைக்காதீங்க. இந்த பதிவு இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் போனால் ரூம் இருக்குது. இங்கே வந்து கிச்சனுக்கு கொடுத்துருக்காங்க.
தமிழ்நாட்டில் வீடு கட்டினாலும் நல்லா சூப்பராக நல்லா கட்டியிருக்காங்க. சட்ட பாபேல் அப்படின்னு எனக்கும் ஆசை தமிழ்நாட்டில் வீடு கட்டணும். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. டட்டா பாபே.